வாட் அண்ட் மேட்ச், வாட் அண்ட் கேப்டன்சி, என்ன மாதிரியான பிளே ஆஃப் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னையில் நடந்த ரெண்டாவது குவாலிஃபயர் மேட்ச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் செலக்ட் பண்ணாங்க. மோஸ்ட்டாக சென்னை பிச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலிங் பிச்சாக தான் இருக்கும். அது ஸ்பின்னர்ஸுக்கு ஏதுவான பிச்சாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஸ்பின்னர்ஸே இல்லை. ஈஸியாக வந்து டியூ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிடலான்ற கான்செப்டில் சஞ்சு சாம்சன் போலிங் செலக்ட் பண்ணார். எஸ்ஆர்ஹெச் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 12 ரன் அடிச்சிருக்கோம். அந்த கடைசி பால் தேவையில்லாத சாட்டு போல்டு பாலில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டேன் அப்படி மனுஷன். அதுக்கப்புறம் திரிபாத்தியும் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திரிபாத்தி வந்து பார்த்தீங்கன்னா 15 பால் 37 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிட்டார் போல்டு பாலில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் சந்தீப் சர்மா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 28 பால் 34 ரன் இருக்கும்போது அவுட்டு. அதுக்கப்புறம் மக்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாக்ரமா சரிங்க 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கிறீங்க, இதில் என்னத்தை நான் உங்களை சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது கால்சனும் நிதிஷ் ரெட்டி மட்டும்தான் அடிச்சாக வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங்காகவே இல்லாத மேட்சாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு 10 ஓவர் வரைக்கும் 100 ரன்னுக்கு 4 விக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13வது ஓவர் வரைக்கும் 120 இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நிதிஷ் ரெட்டி 5 ரன்னுக்கு காலி ஆவேஷ் பால்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த மொதல் பால் அப்துல் சமாத் காலி டக் அவுட்டு. கால்சன் மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கா அப்படி மனுஷன். என்னங்க 120க்கு 6 விக்கெட் போயிருச்சு 14 ஓவருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும்போது கால்சன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸர்களை அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா 34 பாலுக்கு 50 ரன் வராரு. அவரும் சந்தீப் சர்மா கடைசி ஒரு டெத் ஓவரில் செமையா போடுறாருங்க சந்தீப் சர்மா. அவர் பாலிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் போடுறாரு அப்படின்ற மாதிரி காலியாகும். ஆவேஷ் கானுமே நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஷபாஸ் அகமது வந்து பார்த்தீங்கன்னா 18 பால் 18 ரன் அடிச்சுட்டு அவரும் காலி. கேமிங்ஸ் வந்து 5 ரன் அடிச்சா அப்படி நாட் அவுட் பேட்ஸ்மேனா. இவர் நம்ம உமன் கண்ட ஒரு 5 ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 175 ரன் அடிக்கிறாங்க 20 ஓவருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதெல்லாம் ஒரு ஸ்கோர் நீங்க ராஜஸ்தான் கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கீங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் சப்போர்ட்டர்ஸ்லாம் சிரிப்பு மயமாவே இருந்தது. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வால் நல்லா ஒரு தொடக்கம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். 21 பாலுக்கு 42 ரன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து ஒழுகி எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுக்கும் ஒழுகுன்னு ஒழுகுதுங்க வேர்வை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்சனுக்கு வேர்த்து கொட்டுது. எல்லாருக்கும் தான், நமக்கே வேர்த்து கொட்டும் போது இந்த கிளைமேட் புதுசாக பழகிறவங்களுக்கு வேர்த்து கொட்டாதான்ற மாதிரி எல்லாருக்கும் வேர்த்து கொட்டிருக்கு. டாம் கலவைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் 10 ரன்னுக்கு எப்போ எனக்கு வேர்க்குது நான் கிளம்புற மாதிரி போயிட்டாரு. சஞ்சு சாம்சன் யஷ்வால் நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யஷ்வால் நல்லாவே ஆடிட்டு இருந்தாரு. அவர் ஒரு 3 6 4 4 அடிச்சிட்டு இருக்கும். அந்த ஓவரில் நல்ல ஸ்கோர் வந்துச்சு. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு லூஸ் ஷாட்டுக்கு போனார்னே தெரியல. அவுட். ஷபாஸ் அகமத் பால், அதாவது ஸ்பின்னர்ஸே இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஷபாஸ் அகமத்தையும் அபிஷேக் சர்மாவையும் போலிங் போட்டு விட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு பாருங்க பேட் கமிங்ஸ். யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான். நல்ல ஒரு மார்க்கண்டேயான்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுல் டைம் ஸ்பின்னர். அவரை எடுக்காம இவங்க 2 பேரை வச்சு இவர் எப்படி மேனேஜ் பண்ண போறான்னு இருக்கும்போது மேனேஜ் பண்ணவும் செஞ்சார், விக்கெட் எடுக்கவும் செஞ்சாருன்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சன் விக்கெட்டையும் அபிஷேக் சர்மா 10 ரன்னுக்கு அவரை காலி பண்ண, ரியான் பாராக் விக்கெட், ஷபாஸ் அகமது 6 ரன்னுக்கு காலி பண்ண, அதை தொடர்ந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் டக் அவுட் பண்ணி ஷபாஸ் அகமது அனுப்ப அப்படின்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் அந்த இடைப்பட்ட அந்த 8 ஓவர்ஸை சூப்பராக ஃபில் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அந்த மாக்ரம் ஐயோ ஒரு பால் போட்டாரு பாருங்க, எங்க சேப்பாக்கத்தில் போட்ட பால் மெரினா பீச்சில் போய் விழுந்ததுன்ற மாதிரி ஒரு பால். அப்படி போட்டாலும் நீ பரவாயில்ல நீ போடு அப்படின்ற மாதிரி அந்த ஓவரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாக்ரம் அந்த ஓவரில் ஒரு வெறும் 10 ரன் தான் கொடுத்தாருன்னே சொல்லலாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் நழுவி கொண்டே போக வெற்றி வாய்ப்பும் ஆர்ஆரை விட்டு நழுவி கொண்டே போச்சுன்னே சொல்லலாம். ஹெட்மேயரும் 4 ரன்னுக்கு காலி அபிஷேக் சர்மா. இந்த மாதிரி முக்கியமான விக்கெட்டுகள் ஸ்பின்னர் எடுக்க. அதுக்கப்புறம் வந்து டெட் ஓவரில் கேமிங்ஸும் நட்ராஜனும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கே தெரியும். அதைத்தான் நட்ராஜனும் பண்ணார். போவேல 6 ரன்னுக்கு காலி பண்ணார். கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து ஜுரேல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 35 பாலுக்கு 56 ரன் அடிச்சார். அவ்வளோதான். என்ன பண்ண என்ன சொல்லுங்க. 36 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் வெற்றி பெற்று ஃபைனல்ஸுக்கு சென்றடைந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அதே சேப்பாக் ஸ்டேடியமில் தான் கேகேஆர் வாசஸ் எஸ்ஆர்ஹெச். யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.